நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மூலம் விசேட வேலை திட்டம். அவிசாவல்ல கொஸ்கம போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு தனிமைப்படுத்தல் நீக்கப்படும் வரையில் உணவுப் பொதிகள். நேற்று 551 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. கூடுதலான தொற்றாளர்கள் கொழும்பைச் சேர்ந்தவர்கள். தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 1700 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. பிரிட்டனில் பரவி வரும் உருமாறிய கொரோனா வைரஸ் வடிவம் பிரான்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் கண்டுபிடிப்பு. 98வது தேசிய மைவாண்மை சாம்பியன்ஷிப் தொடரில் முதல் தங்கப்பதக்கம் ராணுவ வீராங்கனைக்கு. சுமார் 40 நாடுகளில் தங்கியிருக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தூதரகங்கள், கன்சூலர் அலுவலகங்கள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடு திரும்புவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்களை அழைத்து வரும் நோக்கத்துடன் சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெளிநாடு சென்ற இளைஞர்களில் 52,000 பேர் திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அவர் தேசிய வானொலிக்கு அளித்த பேட்டியில் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு, தென் ஐரோப்பிய நாடுகளுடன் ஜப்பான், கொரியா, மலேசியா, சிங்கப்பூர் முதலான நாடுகளிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள். தம்மை முறையாக பதிவு செய்து கொள்ளாத 5 லட்சம் பேர் வரை வெளிநாடுகளில் வேலை செய்து வருவதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டினார். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களான அவிசாவல்ல, கொஸ்கம போலீஸ் பிரிவுகளில் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் யாசரட்ன தெரிவித்துள்ளார். முதலீட்டு வலயங்களில் கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை தொடர்ந்து அவிசாவல்ல, கொஸ்கம, ருவான்வல்ல ஆகிய போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டன. இங்கு வாழும் மக்களுக்கு தனிமைப்படுத்தல் அமுலில் இருக்கும் வரை 5,000 ரூபாய் பெறுமதியான நிவாரண பொதி வழங்கப்படும் என மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். இந்த வைரஸ் வேறு பிரதேசங்களுக்கு பரவுவதை தடுப்பதற்காக சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். போலீசார் நடமாட்டங்களை கட்டுப்படுத்த விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை அமுலாக்குகிறார்கள். நேற்று கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 551 பேர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவிக்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் ஆக கூடுதலாக 300 பேரும், கம்பகாவில் 52 பேரும், களுத்துறையில் 37 பேரும் இனம் காணப்பட்டதாக நிலையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 39,781 ஆகும். இவர்களில் 31,338 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இன்று வரை 8,257 பேர் மருத்துவ பராமரிப்பில் உள்ளனர். நேற்று கோவிட்-19 மரணம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அக்கரைப்பற்றைச் சேர்ந்த 54 வயது நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்தார். இதனுடன் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 186 அதிகரித்திருக்கிறது. இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கட்டார், இந்தியா, சீனா, மாலைதீவு ஆகிய நாடுகளில் இருந்து 142 பேர் இலங்கை வந்தார்கள். இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். நேற்றைய தினம் 14,933 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஹட்டன் வட்டவளை பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் மேலும் 28 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை ஊழியர்கள் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து நேற்று 450 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 28 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியிருப்பதாகவும் எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். இவர்களுள் 21 பெண்களும் 7 ஆண்களும் அடங்குகின்றனர். பெரும்பாலானவர்கள் அம்பகமுவ பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என தெரிய வருகிறது. தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள்.
வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாதசாரிகளும் வாகன சாரதிகளும் உயர்ந்த பட்ச ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வீதி விபத்துகளில் 6 பேர் மரணித்ததோடு பலர் காயமடைந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் கோவிட்-19 சுகாதார விதிமுறைகளை மீறியதாக சந்தேகிக்கப்படும் 35 பேர் கைதானார்கள். முகக்கவசம் அணியாத, ஆள் இடைவெளியை பேணாத சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 30 தொடக்கம் இதுவரை கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 1829 அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். இவர்களில் 1700 பேருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய இடர்காப்பு முகாமைத்துவ திட்டம் ஒன்று அமலாவதாக இடர்காப்பு முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சுகத் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் தேசிய மட்டத்தில் மாத்திரமன்றி மாவட்ட, பிரதேச, தொகுதி, கிராமிய மட்டங்களில் மக்களை அறிவூட்டி பயிற்றுவிக்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. அனர்த்தங்களை எதிர்கொள்ள முன்கூட்டியே தயாராதல், பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், மீளவும் இயல்பு நிலையை ஏற்படுத்தல் முதலான விடயங்கள் சிறப்பாக முன்னெடுக்கப்படுவதாக திரு திசாநாயக்க குறிப்பிட்டார். அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள தேசிய சேவையில் ஒலிபரப்பான சுபாரதி நிகழ்ச்சியில் கருத்து வெளியிட்டார். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் சுகாதாரத்துறைக்கு உண்டென பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுனாமி ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் தேசிய பாதுகாப்பு தினம் என்றாகும். சுனாமி ஆழிப்பேரலை அனர்த்தம் நிகழ்ந்து இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதனை நினைவுகூரும் வகையில் தேசிய மட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. வடக்கு கிழக்கில் உள்ள வணக்க ஸ்தலங்கள், மாவட்ட செயலகங்கள், அரசு திணைக்களங்கள், தன்னார்வ தொண்டு அமைப்புகளிலும் உயிரிழந்தவர்களுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளும் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான அஞ்சலி நிகழ்வு அவரது யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்திக்காக 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சூரியவெவ பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இயங்கும் தாய் சேய் பிணி ஆய்வு நிலையங்களில் போதிய வசதிகள் இல்லை என பிரதேசவாசிகள் கூறுகிறார்கள். இதன் காரணமாக சிகிச்சை பெற செல்வோர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக கூறப்படுகிறது. சூரியவெவ பிரதேசத்தில் கிராமிய மட்டத்திலான 17 சுகாதார நிலையங்கள் இயங்குகின்றன. இவற்றில் 8 நிலையங்களில் குறைபாடுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. உலகச் செய்திகள். சமீபத்தில் ஐக்கிய ராஜ்யத்தில் பரவியிருந்த கொரோனா வைரஸின் உருமாறிய வடிவம் முதல் தடவையாக பிரான்சிலும் ஜப்பானிலும் இனம் காணப்பட்டுள்ளது. பிரான்சின் டுவர்ஸ் என்ற நகரைச் சேர்ந்த பிரெஞ்சு பிரஜைக்கு இந்த வைரஸ் தொற்றியிருந்ததாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. இவர் கடந்த 19ஆம் தேதி லண்டனில் இருந்து பிரான்ஸ் வந்தவர் என தெரிகிறது. இங்கிலாந்தில் கொரோனா வைரஸின் புதிய வடிவம் இனம் காணப்பட்டதை தொடர்ந்து பல நாடுகள் பயணத்தடைகளை விதித்தன. இங்கிலாந்தில் கோவிட்-19 தொற்று பரவல் விதிமுறைகளில் புதிய மாற்றங்கள் அமலாகின்றன. இதன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் கடுமையான விதிமுறைகளை எதிர்நோக்குகிறார்கள். இங்கிலாந்தின் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 4ஆம் கட்ட நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இதற்குரிய உத்தரவுகளில் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் அடங்கும். நத்தார் தினத்தன்று ஐக்கிய ராஜ்யத்தில் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 70,000 கடந்திருக்கிறது. ஆபிரிக்க நீரேரியில் நிகழ்ந்த படகு விபத்தில் பலர் பலியாகியுள்ளனர். உகாண்டா, கொங்கோ ஜனநாயக குடியரசு ஆகியவற்றின் பொது எல்லையில் உள்ள அல்பர்டேரியில் படகு விபத்துக்குள்ளானது. கடுங்காற்று காரணமாக படகு கவிழ்ந்ததாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். படகில் இருந்தவர்களில் 21 பேர் காப்பாற்றப்பட்டிருப்பதாக அவர் அறிவித்தார். அபிவிருத்தி செய்திகள்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் 5 செயற்திட்டங்கள் அமுலாக்கப்பட உள்ளன. இவை பற்றி ஆராயும் உயர்மட்ட கூட்டம் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தலைமை தாங்கினார். வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களுக்கு கால்நடை வளர்ப்பிற்கான தொழுவங்களை அமைத்துக் கொடுத்தல், காளான் வளர்ப்பிற்கான வசதிகளை பெற்றுக் கொடுத்தல், விவசாய உற்பத்திகளுக்கு பெருமை சேர்த்தல் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியின் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சுற்றுத் தொடர் பற்றிய விவரங்கள். இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று செஞ்சூரியனில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டி இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30 ஆரம்பமாகும். இலங்கை அணிக்கு திமுத் கருணாரத்ன தலைமை தாங்குகிறார். தென்னாப்பிரிக்க அணியை குவிண்டன் டி காக் வழிநடத்துகிறார். இலங்கை அணியின் வீரர்கள் வெற்றி மனப்பான்மையுடன் களமிறங்குவதாக திமுத் கருணாரத்ன தெரிவித்தார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் போட்டி தொடர்பான பந்துக்கு பந்து நேர்முக வர்ணனையை வழங்கவிருக்கிறது. அடுத்து தேசிய மைவாண்மை சாம்பியன்ஷிப் போட்டிகள் பற்றிய விவரங்கள். 98வது தேசிய மைவாண்மை சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் முதலாவது தங்கப்பதக்கத்தை ராணுவ வீராங்கனை திலானி ரத்நாயக்க சுவீகரித்தார். அவர் மகளிருக்கான 3000 மீட்டர் தடை தாண்டி ஓட்டப் போட்டியில் முதலிடத்தை வென்றார். ஆடவருக்கான 5000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் முதலிடம் பெற்றதன் மூலம் ராணுவ வீரர் RMS புஷ்பகுமார தங்கம் வென்றார். தேசிய மைவாண்மை சுற்றுத்தொடர் இன்று கொழும்பு சுகததாச மைதானத்தில் ஆரம்பமானது. போட்டிகள் 3 நாட்கள் நீடிக்கும். இதில் பாவனையாளர்களுக்கு அனுமதியும் கிடையாது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி இன்று மெல்பர்னில் ஆரம்பமாகியிருக்கிறது. இதில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து 195 ஓட்டங்களை எடுத்திருந்தது. பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி மவுண்ட் மாங்கனாயில் ஆரம்பமாகியிருக்கிறது. இதில் முதலில் துடுப்படுத்தாடும் நியூசிலாந்து வீரர்கள் இன்றைய ஆட்ட முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 222 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். வர்த்தக செய்தி. அமெரிக்காவின் மாநிலத்தில் சாரதியில்லா வாகனங்கள் மூலம் பொருட்களை விநியோகிக்கும் சேவையை ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நியூரோ என்ற பெயரிலான ரோபோ நிறுவனம் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் சாரதியில்லா வாகனங்களை சேவையில் ஈடுபடுத்தும். இந்த வாகனங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டன. இவை மணிக்கு 35 கிலோமீட்டர் என்ற குறைந்த வேகத்தில் பயணம் செய்து பொருட்களை விநியோகிக்க உள்ளன. காலநிலை அறிக்கை. இந்த தசாப்தம் முடிவடைவதற்குள் சீனா அமெரிக்காவை தாண்டி சென்று உலகின் மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடாக மாறிவிடும் என ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது. வர்த்தக மற்றும் பொருளாதார ஆராய்ச்சிக்கான நிலையம் என்ற சர்வதேச ஆய்வமைப்பு அறிக்கையை வரைந்திருக்கிறது. கோவிட்-19 பெருந்தொற்றின் விளைவுகளில் இருந்து மீண்டெழுந்த சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 2% இருக்கும். அமெரிக்காவின் பொருளாதாரம் 5% வீழ்ச்சி காணும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இனி காலநிலை அறிக்கை. நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ரத்தினபுரி, களத்துறை, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மூலம் விசேட வேலை திட்டம். அவிசாவல்ல கோஸ்கம போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு தனிமைப்படுத்தல் நீக்கப்படும் வரையில் உணவுப் பொதிகள். நேற்று 551 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. கூடுதலான தொற்றாளர்கள் கொழும்பைச் சேர்ந்தவர்கள். தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 1700 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. பிரிட்டனில் பரவி வரும் உருமாறிய கொரோனா வைரஸ் வடிவம் பிரான்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் கண்டுபிடிப்பு. 98வது தேசிய மைவாண்மை சாம்பியன்ஷிப் தொடரில் முதல் தங்கப்பதக்கம் ராணுவ வீராங்கனைக்கு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.